என்னிடம் செலவுக்கு 3000 ரூபாய் தான் இருக்கிறது, பாருங்கள் நான் வரிசையில் நிற்கிறேன் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ஏற்ற திமுகவிற்கு ஏற்ற வகையில் இங்கே நாடகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். எந்த ஏழை மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி உங்கள் பணம் செல்லாது என்று நாம் சொல்லவில்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனிடமிருந்து அவர்களிடமிருந்த பணத்தை வாங்கி திருப்பி வங்கி மூலம் பணத்தை கொடுத்தோம். எதை கழிச்சிட்டு கொடுக்கல. கள்ள நோட்டு ஒழிக்கப்பட்டது. ஒரு ஸ்டோக்கில் கள்ள நோட்டு ஒழிக்கப்பட்டது. ஒரே ஸ்டோக்கில் ஹவாலா பணம் ஒழிக்கப்பட்டது. ஒரே ஸ்டோக்கில் கருப்பு பணம் மொத்தமும் வெளியிலே வந்தது. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் 80 லட்சம் ரூபாய் ரொக்கம் வச்சிருக்கிறார். பேங்க்ல கொடுத்து மாற்ற வேண்டிய கட்டாயம். பேங்க்ல போய் கொடுக்கும் போது 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கணக்கு சொல்லணும். அதனால இவர் என்ன பண்ணாரு, ஒரு டிரைவர்கிட்ட 10 லட்சம், வீட்டு வேலைக்கிற அம்மாட்ட 10 லட்சம், அவர் தெரிஞ்ச சொந்தக்காரன் 10 லட்சம் கொடுத்து பேங்க்ல போய் பணத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு அதிகாரிகள் கேட்கிறாங்க, அந்த வேலைக்காரமா கூப்பிட்டு, என்னமா 10 லட்சம் கொடுத்திருக்கீங்க, எப்படிமா உனக்கு பணம் வந்துச்சுன்னா, ஐயா எனக்கு தெரியாதியா, முதலாளி கொடுத்தாரு. இந்த மாதிரி உண்மையாக வெளிவந்த கருப்பு பணம் மட்டும், அந்த கணக்குகள் மட்டும் 11 லட்சம் கணக்குகள் வெளியில வந்தது. இதனால் என்ன ஆனது, இன்கம் டாக்ஸ் கட்டுபவர்கள் எண்ணிக்கை அதிகமானது. 3% பாரத பிரதமர் ஆட்சிக்கு முன்பாக 3% வருமான வரி செலுத்துகிறோம் என்று இருந்த கணக்கு இன்றைக்கு 6.5% உயர்ந்திருக்கு சொன்னால் அதுக்கு டிமானிட்டைசேஷன் ஒரு காரணம்.